ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குலாப் ஜாமுன். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். 1 டம்ளர் சர்க்கரைக்கு சேம் அதே டம்ளரில் 1.25 அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், 1 டம்ளர் சர்க்கரை, அதே மாதிரி 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறோம் பாகு ரெடி பண்ண. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சர்க்கரை கொட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், 1 டம்ளரு பார்த்தீங்களா? இதில் நம்ம 1.25 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். பாருங்கள், 1 டம்ளர் சேர்த்தாச்சு. இப்போ 1/4 டம்ளர் சேர்க்க போகிறோம். இதை நம்ம சிம்லே வச்சிடலாம். சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இதில் ஒரு சிலர் ஏலக்காய் தூள் போடுவாங்க. நாம் இன்றைக்கி ஏலக்காய் தூள் போடாமல் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துன்னு இருக்கேன். அதை அப்படியே நசுக்கி அந்த பாகில் நம்ம போட்டுக்கலாம். பாகு அப்படியே சிம்லே இருக்கட்டும். பாருங்கள், பாகு கம்பி பதம் தான் இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. சும்மா நம்ம லேசாக தொட்டு பார்த்தாலே போதும். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. நம்ம இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுக்க போகிறோம். மாவை நம்ம பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அடுத்து நம்ம பிசைய போகிறோம். ஒரு சிலர் பால் ஊற்றி தான் பிசைவாங்க. நம்ம இன்றைக்கி தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு அளவு பிசைஞ்சால் போதும். பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக விட்டு மாவு பிசைய போகிறோம். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மாவு நம்ம தொட்டு பார்க்க போகலாம். பாருங்கள், தொட்டு பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் எதுக்குன்னா நம்ம உள்ளங்கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த குலாப் ஜாமுன் மாவு உருட்டுறதுக்காக. அப்போ தான் விரிசல் இல்லாமல் நமக்கு குலாப் ஜாமுன் கிடைக்கும். அதனால் சரி, ஓகே ஃப்ரெண்ட், நம்ம பாகை பார்க்கலாம். பாருங்கள், பாகு நல்லா கொதித்து கொஞ்சமாக ஆயிடுச்சு தண்ணி. இப்போ ஒரு கரண்டியை போட்டு நம்ம சும்மா லேசாக தொட்டு பார்க்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கம்பி பதம் அதெல்லாம் ஒன்றுமே வேணாம், லேசாக ஒட்டினா போதும். பாகு ரெடி ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஓகே, இது பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நம்ம கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி குலாப் ஜாமுன் மாவை இப்போ எப்படி நம்ம கையில் எண்ணெய் இல்லைன்னா நம்ம நெய்யை தடவி எப்படி நம்ம உருட்ட போகிறோம். பாருங்கள், நல்லா நெய்யை விட்டு நல்லா ஒரு அழுத்துற மாதிரி உருட்டினா தான் நமக்கு விரிசல் இல்லாமல் குலாப் ஜாமுன் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு.
பார்த்தீங்களா? எண்ணெய் வந்து இப்போது சூடாச்சான்னு பார்க்கலாம். ஓகே, சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் மாவை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து கடாயில் போட போகிறோம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆனால் போதும். பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக வந்து அந்த பாகு ரெடி ஆயிடுச்சுல்ல. நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்ச குலாப் ஜாமுன் இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்து பாகில் போட போகிறோம். அது ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். அவ்வளோதான், குலாப் ஜாமுன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.